ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. ஸோ அவரோட வயசும் 92 ஆயிடுச்சு. ஸோ வயது முதிர்வு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு திடீர் உடல்நலக் குறைவு, அதனால அவர் இறந்துட்டார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக 2014 வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தார். 10 இயர்ஸ் பிரைம் மினிஸ்டர் இருந்து கடைசியாட்டு அவரோட பதவி காலம் முடிஞ்சது 2014. அது வரைக்கும் அவர் பிரைம் மினிஸ்டர் இருந்தார். ஸோ வெல் எக்கனாமிஸ்ட், குறிப்பாட்டு சொல்லணும்னா எக்கனாமி லெஜெண்டுன்னு சொல்லலாம். எக்கனாமியில் அவருக்கு கிட்ட யாருமே நெருங்க முடியாது, அந்த அளவு அமெரிக்காவே பாராட்டுச்சு. ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் கிரைசிஸ் வரும்போது பீப்புளுக்கு தலையில் பெரிய அளவில் வந்து பேர்டன் விழாமல் அவர் வந்து பீப்புளை காப்பாற்றினார். பெரிய அளவில் பீப்புளுக்கிட்ட வரி போடாமல் பீப்புளை எக்கனாமியை மேலே கொண்டு போனதில் அவருக்கு ஒரு முக்கிய ரோல் இருக்குது. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமி லெஜெண்டு, நெக்ஸ்ட் வந்து பிரைம் மினிஸ்டர் 10 வருஷம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொறுப்புகள்லாம் வகிச்சிருக்காரு. ஸோ 92 ஏஜில் வந்து அவர் இறந்துருக்காரு. நேற்று நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது ஒரு 11 o'clock போல் இன்ஸ்டாகிராம் எடுத்து பார்க்கும்போது நியூஸில் பார்த்தா இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. ஸோ 9:15 கரெக்டாக அவர் இறந்துட்டாருன்னு வந்துருந்துச்சு. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ். அவர் வந்து ஆழ்ந்த இரங்கலை நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஓவரால் இது வந்து மன்மோகன் சிங் சாரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சென்செக்ஸ் 378 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. 78,851 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. நிஃப்டி 23,859 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. பேங்க் நிஃப்டி 192 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது. 51,363 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகுது. ஸோ ஓவரால் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 100 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. கிட்டத்தட்ட 190 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ்ல இருக்குது. ஸோ ஓவரால் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். 971 வரைக்கும் போனாங்க. 3% மேலே பாசிட்டிவ் போச்சு. இப்போ வந்து 2.5% பாசிட்டிவ்ல இருக்காங்க. 955 அந்த ட்ரெண்டில் இண்டஸ்இண்ட் பேங்க் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 930 வரும்போது, நேற்று தான் 930 ஏதோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ ஓவரால் இண்டஸ்இண்ட் பேங்க் 3% மேலே போனதுக்கு ரீசன் பார்க்கும்போது அவங்களோட மைக்ரோ ஃபைனான்ஸ் லோனை வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாட்டை விற்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1,573 கோடி லோன்ஸ், மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன்ஸ், அவ்வளோ ஒருத்தான லோனை வந்து விற்க இருக்கிறாங்க. ரிசர்வ் ப்ரைஸ் 85 கோடி அல்லது 5.4% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ DAM கேபிட்டல் என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. டார்கெட் ப்ரைஸ் வந்து 1,600 கொடுத்ததை இப்போ 1,200 குறைக்கிறாங்க. 50 அனாலிசிஸில் 37 அனாலிசிஸ் இதுக்கு பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. 11 அனாலிசிஸ் ஹோல்ட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 2 அனாலிசிஸ் செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ என்ன கேட்டால் இண்டஸ்இண்ட் பேங்க் ஸ்லோவாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸ்டில் வந்து அண்டர் வேல்யூட் செக்மெண்ட்டில் தான் இருக்குது. ப்ளஸ் வந்து இன்னும் இறங்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட்லேருந்து மேலே போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா கணிக்க முடியாது. மேபி டவுன் ட்ரெண்ட் போகலாம். நெக்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட்ஸை வச்சு தான் அது முடிவு பண்ண முடியும். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வாய்ப்பு கிடைக்க ஸ்லோவாகவே யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னோட கருத்து. பேங்க் நிஃப்டியில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இது எல்லாமே ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. கோட்டக் மஹிந்திரா பேங்க், HDFC பேங்க், ஆக்சிஸ் பேங்க் எல்லாம் ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், ஃபெடரல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இதெல்லாமே ஒரு ஃபிளாட் நெகட்டிவ் ட்ரெண்ட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் பேங்க் நிஃப்டியில் இன்னைக்கு பாதி ஸ்டாக்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது, பாதி ஸ்டாக்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. டாடா மோட்டர்ஸ் இன்னைக்கு 755 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 766 வரைக்கும் போனாங்க. ஒரு 2% கிட்ட பாசிட்டிவ் போச்சு டாடா மோட்டர்ஸ். ஸோ ரீசன் பார்க்கும்போது இவங்களுக்கும் DAM கேபிட்டல் வந்து அப்கிரேட் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபேவரபிள் ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு சொல்லி நியூட்ரல்லேருந்து பைக்கு மாற்றுறாங்க. 870 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. 18% வரைக்கும் மேலே போகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பீக் லெவல்லேருந்து 40% வரைக்கும் டிக்ளைன் இருக்குது டாடா மோட்டர்ஸ் ஓவரால். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 870 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. லாங் டேர்முக்கு ஒரு ஒர்த்தான ஸ்டாக் தான் டாடா மோட்டர்ஸ். அது இல்லாமல் டாடா மோட்டர்ஸ் வந்து அவங்கள்ட்ட அந்த டாடா மோட்டர்ஸோட பஞ்சு அது வந்து ஒரு டாப் செல்லிங் கார் மாடலாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட்டை வந்து 2023 அவங்க லீடராக இருந்தாங்க. அவங்கள ஓவர்டேக் பண்ணி வந்திருக்காங்க டாடா பஞ்சு. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது டாடா மோட்டர்ஸில் நெக்ஸான் தான் மேலே வருவாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஏன்னா அதுதான் ரீசன்ட்லி பெட்ரோல் டீசலும் சரி அதே மாதிரி எலக்ட்ரிக்கும் நல்ல ஒரு சேல் ஆகிட்டு இருந்துச்சு. பட் பஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்க வந்திருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில IPOs எல்லாமே மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆச்சு. இதில் வந்து ப்ரீமியம் லிஸ்டிங் டுடே அந்த ப்ரீமியம் பார்க்கும்போது டிரான்சைல் லைட்டிங் 37% ப்ரீமியத்தில் லிஸ்ட் ஆயிருக்கு. சனத்தான் டெக்ஸ்டைல்ஸ் 32% ப்ரீமியத்தில் லிஸ்ட் ஆயிருக்கு. கன்கார்ட் என்விரோ அது வந்து 18% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆயிருக்கு. மமதா மிஷினரி 147% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆயிருக்கு. DAM கேபிட்டல் 39% ப்ரீமியமில் லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா IPO ஷேர்ஸ் எல்லாமே இன்னைக்கு லிஸ்டட் ஆயிருக்கு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொச்சின் ஷிப்யார்ட் மார்க்கெட்டில் ஒரு 5% அப்பர் சர்க்யூட் அடிச்சு நின்றுச்சு. ஸோ அதுக்கு பார்க்கும்போது ரீசன் என்னன்னு பார்க்கும்போது
அதானி போர்ட்ஸ் வந்து இவங்களுக்கு 450 கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு. என்ன ஆர்டர்னு பார்க்கும்போது 8 டக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மேக் இன் இந்தியா கான்செப்ட், ஆத்ம நிர்பர் பாரத் அந்த செக்மெண்ட்டில் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2026 2028 டெலிவரி பண்ணணும் அந்த ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. 8 டக்ஸ், அதோட வேல்யூ பார்க்கும்போது 450 கோடி. ஸோ கொச்சின் ஷிப்யார்டுக்கு இந்த ஆர்டர் கிடைச்சதுனால கொச்சின் ஷிப்யார்டு 5% பாசிட்டிவ். பட் ஆர்டர் கொடுத்த அதானி போர்ட்ஸ் வந்து ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிறாங்க மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா என்எம்டிசி இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு 67% நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். ஸோ ஆக்சுவலி அது நெகட்டிவ்ல ஸ்டாக் ஸ்பிட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த பேசிஸில், அதாவது போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. போனஸ் இஷ்யூனாலே பாதிக்கு பாதி பிரித்து தான் உங்களுக்கு தருவாங்க. அந்த பேசிஸில் தான் என்எம்டிசி 200 இருந்தது இப்போ 70 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. போனஸ் இஷ்யூ பேசிஸில் விரைவில் உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். மேசகான் டாக்ஷிப் பில்டர்ஸும் அதே மாதிரி தான், அவங்களும் ஸ்டாக் ஸ்பிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பேசிஸில் மேசகான் டாக்ஷிப் பில்டர்ஸும் 50% நெகட்டிவ் காட்டுது. 2347 இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்பிட் ஆகி ஷேர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் விரைவில். ஸோ ஓவரால் இந்த 2 ஸ்டாக் இன்னைக்கு ரேட்டு குறைஞ்சோன்னே வேல்யூஷன் ரொம்பவே இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி உள்ளே குதிச்சிடாதீங்க. வேல்யூஷன் அதே வேல்யூஷன் தான், பட் ஸ்டாக்கை தான் 2 பிரிச்சிருக்காங்க. என்எம்டிசி மட்டும் வேல்யூஷன் வந்து சீப்பாக தான் இருக்குது, 10 times earningsல தான் இருக்குது. பட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த மினரல்ஸ் கம்பெனி ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் மந்தமான ரிட்டர்ன்ஸ் தான். ஆக்சுவலி என்எம்டிசியோட லாஸ்ட் இயர் ரிட்டர்ன்ஸ் 1 year ரிட்டர்ன்ஸ் எடுத்து பார்க்கும்போது 4% to 5% அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. அதனால வெயிட் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் ஆக்சுவலி இன்னைக்கும் கிட்டத்தட்ட 3% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. 1398 போனது இப்போ 396 ட்ரேட் ஆகுது. ஸோ ரெட்டிஸ், டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் கண்டினியூஸ் பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸில் தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஜைடஸும் பார்த்தீங்கன்னா 2.5% அப்பில் இருக்குது. ஸோ ஓவராட்டு ரெட்டிஸ் ஒரு கண்டினியூஸ் நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க. 1150 வரும்போது டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ விரைவில் வந்து 1500 பேரும் போல இருக்குது டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்லோவாகவே யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னோட கருத்து. இது நம்ம கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் பெரிய அளவில் வந்து இன்னைக்கு 3% பாசிட்டிவ் போயிருக்காங்கன்னா ஏதாவது பாசிட்டிவ் நியூஸஸ் இருக்குமான்னு செக் பண்ணி பார்த்தேன். பட் எதுவுமே இல்லை. இன்னைக்கு 3% பாசிட்டிவ்ல இருக்குது. கண்டினியூஸ் ரேலியில் தான் இருக்காங்க டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ். செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஃபார்மா தான் இன்னைக்கு வெல் பெர்ஃபார்மிங் செக்டாராக இருக்காங்க. 1.97% பாசிட்டிவ்ல இருக்காங்க. ஆட்டோ, கன்சியூமர் பேங்கிங், டெக்னாலஜி, சர்வீஸ், ஃபினான்ஸ், மீடியா இதெல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு. பிஎஸ்சி பேங்க், ரியல்டி, சிமெண்ட், இன்ஃப்ரா, எனர்ஜி, பிஎஸ்சி மெட்டல் இது எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பிபிசியில் என்ன சொல்றாங்கன்னா $2.9 billion வந்து மொசாம்பிக், அதாவது பிரேசில் மொசாம்பிக் அங்கே வந்து நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 25,000 கோடி வேல்யூல இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் 3 yearsல பெட்ரோகெமிக்கல் பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி 2040 பெட்ரோகெமிக்கல் பிஸ்னஸ் அதோட ஷேர் வந்து 15% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஓவரால் இது வந்து பிபிசிஎல் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. என்டிபிசி ரினோபிள் எனர்ஜி லிமிடெட் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. குஜராத்தில் சோலார் சப்ளை 37.50 மெகாவாட் உள்ள சோலார் சப்ளை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது குஜராத்தில் சாடியா அப்படிங்கிற இடத்துல இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலமாட்டு டோட்டல் கெப்பாசிட்டி என்டிபிசியோடது 76,598 மெகாவாட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்டிபிசி ரினோபிள் எனர்ஜி லிமிடெட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட்ல வந்து அப்டேட்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்ட்ரோலிங் மைனாரிட்டி ஸ்டேக் குறிப்பாட்டு ஸ்டார் சிமெண்ட்ல அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. 3.70 crores ஈக்விட்டி ஷேர். நான் சொல்றது எண்ணிக்கை, அதாவது 8.7% ஆஃப் த ஸ்டேக்கு. ஸோ நியர்லி 235 ரூபா ஒரு ஷேருக்கு வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அல்ட்ராடெக் சிமெண்ட் தரப்புல வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. 8.69% ஆஃப் த ஸ்டேக்கு ஸ்டார் சிமெண்ட்ல ப்ரொமோட்டர் குரூப் வந்து வாங்குறாங்க. 851 கோடிக்கு அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்த அக்யூசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஜென்சோல் இன்ஜினியரிங் இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருந்துச்சு. இவங்களுக்கு 897 கோடி வேல்யூ உள்ள ஒரு சோலார் ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட் வந்து என்டிபிசி ரினோபிள் எனர்ஜி லிமிடெட் அவங்கள்ட்ட வந்து கிடச்சிருக்கு. அந்த பேசிஸில் அந்த ஜென்சோல் இன்ஜினியரிங் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டில் இருக்கிறாங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பர்ச்சேசஸ் குறிப்பாட்டு 4.2 lakh crores டிஃபென்ஸ் பர்ச்சேசஸ் வந்து 2024 வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபென்ஸ் பர்ச்சேசஸ் மட்டும் அதில் HAL, L&T, மேசகான் டாக்ஷிப் பில்டர்ஸ் இது எல்லாமே பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் 6.22 lakh crore வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் 24 டிஃபென்ஸுக்கு மட்டுமே ஒதுக்கியிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது 5% அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிக்சன் டெக்னாலஜி ஷேர் இன்னைக்கு ஃபோக்கஸில் இருந்துச்சு. ரீசன் பார்க்கும்போது செலக்டர் அவங்களுக்கு கூட ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க ரெஃப்ரிஜரேட்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் இது வந்து டிக்சன் டெக்னாலஜிஸோட ஹோலி ஒன் சப்சிடரி டிக்சன் எலக்ட்ரோ மேனுஃபேக்சரிங் அவங்க மூலமாக தான் அந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. செலக்டர் கேஜெட்ஸ் அவங்களுக்கு கூட ரெஃப்ரிஜரேட்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. முருகப்பாவோட மேவ்கோ அவென்யூ கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது
MHMM ஹோல்டிங்ஸை வந்து அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு. இது வந்து ஜெர்மனி பேஸ்ட் கம்பெனி. இது அக்யூசிஷன் பண்ணுறதுக்கு தான் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து முருகப்பா ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. VA Tech Babag இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் சம்மந்தமாட்டு. ஸோ ஜாம்பியாவில் வந்து ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 78 மில்லியன் யூரோ, பட் இந்தியன் வேல்யூவில் பார்க்கும்போது 700 கோடி. நசரா டெக்னாலஜிஸ் இவங்க வந்து 10.26% ஆஃப் த ஸ்டேக் வந்து அப்சல்யூட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற அவங்களோட சப்சிடரியில் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. 72.73 crores அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து கேமிங் பிளாட்ஃபார்மான நசரா டெக்னாலஜிஸ் கொடுத்த அப்டேட்டு. ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து ஒரு வெல்கம் ஹோட்டலை ஜாபல்பூர் அப்படிங்கிற இடத்துல மத்திய பிரதேஷில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு ஐடிசி வந்து அவங்களோட ஹோட்டல் பிஸ்னஸை நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்லேயே டிமர்ஜர் பண்ணிடுவாங்க. இப்போ ஐடிசி ஹோட்டல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா Tier 2 Tier 3 சிட்டிஸில் வந்து அவங்களோட பிராண்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹோட்டல் செக்மெண்ட்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அதானி என்டர்பிரைசஸ் கிட்மூரி பட்டூரியா கொல்லூரிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் சைனிக் மைனிங் அண்ட் அலைட் சர்வீஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 26% ஆஃப் த ஸ்டேக் வந்து அதானி என்டர்பிரைசஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து NCLTயில் ஒரு கம்ப்ளைண்ட் போயிருக்கு. ஹீரோ எலக்ட்ரிக் எதிராட்டு வந்து இன்சால்வன்சி கார்பரேட் இன்சால்வன்சி ப்ரொசீஜிங் போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து யார் அப்படின்னு போட்டிருக்கான்னு பார்க்கும்போது ஆப்ரேஷனல் கிரெடிட்டராக இருக்கிறது மெட்ரோ டயர்ஸ் இவங்க தான் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அந்த வழக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹீரோ எலக்ட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் JSWல வந்து அப்டேட். JSW பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து MG மோட்டார்ஸ் கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க MG மோட்டார்ஸ் கூட. இப்போ அவங்க வந்து சைனாவோட கீலி அப்படிங்கிற கம்பெனியோடையும் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க எலக்ட்ரிக் கார் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஜாயின்ட் வெஞ்சர் பேசிஸில் அப்படின்னு சொல்லி. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி MG மோட்டார்ஸ் கூட கொலாபரேஷனில் இருக்காங்க. மறுபடியும் இப்போ இந்த சைனாவோட கீலி அப்படிங்கிற ஒரு கம்பெனி கூட வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க ஜாயின்ட் வெஞ்சர் வச்சு EV கார்ஸை வந்து குறிப்பாட்டு கமர்ஷியல் ப்ளஸ் வந்து பர்சனல் வெஹிக்கில் வந்து இந்தியாவில் வந்து செல் பண்ணுறதுக்கு ஓவரால் இது வந்து JSW குரூப் கொடுத்த அப்டேட்டு. JSW வந்து ஹிந்துஸ்தான் காப்பர் மைன்ஸ் வந்து ஜார்க்கண்டில் பார்த்தீங்கன்னா இது அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நான் ஃபெரோஸ் மெட்டல் இங்கே வந்து மைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இது வந்து JSW குரூப் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.